89 நடந்த அந்த சென்னை சீரணி அரங்கம் அந்த கூட்டத்தில் 10 லட்சம் பேர் கூடின வரலாறுலாம் இருக்கிறது. அப்போ இவர் ஒரு பெரிய ஒரு கட்சியாக உருவாக வேண்டிய தன் கட்சி ஏன் சுருங்கி போய்விட்டது என்கிற அந்த ஏக்கம், அந்த கோபம், அந்த வருத்தம் மருத்துவருக்கு இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் ஏன் அவருக்கு அதுக்கான பின்னடைவுங்கிறது கூட நம்ம நிறையா பேர் அதை பற்றி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. நானும் அதை ஆய்வு செய்திருக்கிறேன். ஏன் இந்த பின்னடைவு? அவர் ஆரம்ப காலத்தில் 3 சத்தியங்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் நமக்கு நினைவு இருக்குது. எந்த காலகட்டத்திலையும் நான் என்னுடைய சொந்த பந்தங்கள் கட்சி பதவிக்கு வர மாட்டாங்க, நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என்னுடைய செலவுகளுக்கு நான் கட்சி பணத்தை எடுக்க மாட்டேங்கிற இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இது நடந்தால் என்னை நீங்கள் சாட்டையால் அடிக்கலாங்கிற வெளிப்படையான பேச்சு இன்றைக்கி இருக்குது. அதனுடைய மாற்றம் கூட இன்றைக்கி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தொய்வை நோக்கி, ஏன்னா அன்புமணியை முன்னிறுத்தியது. அதை விட முக்கியமானது இன்றைக்கி பதவிக்காக மகனையே எதிர்த்து தன்னுடைய பேரன் முகுந்தனை கொண்டு இன்றைக்கி இளைஞரை நிறுத்தி குடும்பத்துக்குள்ளேயே பதவிக்காக சண்டை எல்லாம் ஒரு வன்னிய சமூக மத்தியில் ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்திய ஒரு பக்கம்.